வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளுவரை சிலர் கபளீகரம் செய்ய முயற்சி செய்து வருவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. குறள் நெறி பின்பற்றப்பட்டால்தான் தமிழ்நாடும் உலகமும் காப்பாற்றப்படும் எனவும் பேச்சு. பல்கலைகளுக்கு செலவு செய்வது மாநில அரசு, துணைவேந்தரை நியமனம் மட்டும் ஆளுநர் கையிலா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். பல்கலைக்கழக நிர்வாகம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் எனவும் பேச்சு. உயர்கல்வியில் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திமுக ஆட்சியில் கல்விக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களை பட்டியலிட்டு பேச்சு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சாலையில் நடந்து சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பெண்கள் செல்ஃபி எடுத்து உற்சாகம். காரைக்குடி அரசு ஆதி திராவிடர் மாணவியர் விடுதியில் உணவு தயாரிப்பு குறித்து ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாணவிகளின் எதிர்கால திட்டம் குறித்தும் கேட்டறிந்தார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாடு சாதனை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சி முடிவதற்குள் 5 லட்சம் ரூபாய் கோடி கடன் பெறுவார்கள் எனவும் விமர்சனம். மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் அறிக்கை வெளியிடுவதை விடுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டுங்கள். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். தமிழகத்தில் வருவாய் அதிகரித்தும் எந்த புதிய திட்டமும் துவக்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கடன் வாங்கிய 4 லட்சம் கோடி தொகை எங்கே சென்றது எனவும் கேள்வி. ஐந்து கட்சிக்கு மாறிய அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அமாவாசை என எடப்பாடி பழனிசாமி பதிலடி. வேடந்தாங்கல் பறவை போன்ற செந்தில் பாலாஜியும் சேகர் பாபுவும் அரசியல் வியாபாரிகள் எனவும் ஆவேசம். பாஜகவுடனான கூட்டணி விவகாரத்தில் திமுக தான் இரட்டை வேடம் போடுகிறது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று வெளியேறிவிட்டதாகவும் விளக்கம். மாட்டிறைச்சி சாப்பிடலாம், கோமியம் குடிக்க கூடாதா? கோமியம் குடிக்கும் விவகாரத்தில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை கேள்வி. ஆங்கில மருத்துவம் பயின்ற தமிழிசைக்கு மாமிசத்திற்கும் கழிவுக்கும் வித்தியாசம் தெரியாதது மிகப்பெரிய கொடுமை. வட மாநிலங்களை போன்று இங்கு மாற்றரசியல் செய்ய வேண்டாம் என செல்வ பெருந்தகை காட்டம். மக்களை தவறாக வழிநடத்தும் IIT இயக்குநர் காமகோடியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என மருத்துவர் ரவீந்திரநாத் பேட்டி. மிகப்பெரிய அறிவியல் கல்வி நிலையமான IIT-யை காமகோடி முறைகேடாக பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் நாளை மகிழ்ச்சியான செய்தி வெளியாகும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. IIT இயக்குநரின் கருத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர் விருப்பம் என பதில். ராணிப்பேட்டையில் டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி. கார் உற்பத்தி ஆலை மூலமாக முதற்கட்டமாக 1650 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என தகவல்.
பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை எப்போது? மார்ச் மாதம் முதல் இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பணி தொடங்கும் என்று தமிழ்நாடு அரசு தகவல். பரந்தூருக்கு விஜய் பறந்து போனாரா மறந்து போனாரா என தமிழிசை விமர்சனம். நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடந்து கொண்டிருக்கும் போது பறந்து சென்றது சுயநலமா பொதுநலமா என சாடல். அண்ணா ஹசாரே போன்று உண்ணாவிரதம் இருந்துவிட்டு வந்தாரா விஜய்? அமைச்சர் சேகர் பாபு காட்டமாக கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் கள் விடுதலை மாநாட்டிற்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு. விவசாயிகளுடன் பனை ஓலையில் கள் குடித்து மாநாட்டில் சீமான் உரை. பாஜகவுடன் கூட்டணி வைத்து பதவி சுகம் அனுபவித்தது யார்? தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஆரியம் கேசும் பிரசாந்த் கிஷோரை வரவழைத்தது யார் என்றும் சீமான் சரமாரி கேள்வி. பெரியார் குறித்த அவதூறு கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து ஜனநாயக கூட்டமைப்பு இயக்கங்கள் சார்பில் நாளை சீமான் வீடு முற்றுகை. மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி அறிவிப்பு. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கு. பிப்ரவரி 19ஆம் தேதி சீமான் நேரில் ஆஜராக திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் துணை ராணுவம் மற்றும் போலீசார் கொடி அணிவகுப்பு. மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. சிறை கைதிகளின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் நிதி முறையாக பயன்படுத்தப்படுகிறதா? தணிக்கை செய்து வரும் 30ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு தலைமை கணக்கு தணிக்கையாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிர் ஆனந்துக்கு சொந்தமான வீடு கல்லூரியில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தின் விவரம் வெளியீடு. கல்லூரியிலிருந்து 13 கோடியே 70 லட்சம் ரொக்கம், வீட்டின் லாக்கர் உடைக்கப்பட்டு 75 லட்சம் ரூபாய் பறிமுதல் என தகவல். யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி கேரள அரசுக்கு அமைச்சர் கோவி செழியன் வரவேற்பு. விஷச்செடியையும் விஷம செயலையும் மோடி அரசின் சரிவாதிகார செயலையும் நாம் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் எனவும் காட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஞானசேகரனை ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் காவல்துறையினரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. கணினியில் எஃப்ஐஆர் டைப் செய்தது யார்? ஆன்லைனில் அப்லோடு செய்ய அனுமதி கொடுத்தது யார் என சரமாரி கேள்வி. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாவில் சுடுமண் குடுவை, சங்கு வளையல், சுடுமண் முத்திரை கண்டெடுப்பு. தங்கமணி, வட்டச்சில்லு, சுடுமண் உருவ பொம்மை என இதுவரை 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டுபிடிப்பு. வெங்கைவேல் தீண்டாமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கை விசாரணைக்கு எடுக்க கோரி முறையீடு. வரும் 23ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. சென்னை புழல் சிறையில் செல்போன், கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்ட விவகாரம்.
உளவு பிரிவு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அடங்கிய விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிறைத்துறை டிஜிபி தகவல். அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 33 பேரிடம் 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு. 4 வாரங்களில் ராஜேந்திர பாலாஜி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டையில் கல்குவாரி முறைகேடு தொடர்பாக புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவம். சம்பந்தப்பட்ட கல்குவாரியில் கனிம வளத்துறை வருவாய்த்துறையினர் ஆய்வு. தஞ்சாவூர் மாவட்டம் சக்கராப்பள்ளி ஊராட்சியை ஐயம்பேட்டை பேரூராட்சியுடன் இணைப்பதற்கு மக்கள் எதிர்ப்பு. தஞ்சை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கிராம மக்களை குண்டு கட்டாக கைது செய்த போலீஸ். திருவண்ணாமலை மலை அடிவாரத்தில் இருக்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகளை அகற்ற எதிர்ப்பு. 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம். புதுச்சேரியில் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரம். உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரசார் வலுக்கட்டாயமாக கைது. தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் மாதாந்திர உதவித்தொகையை 15,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சேலம், திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் விறுவிறுப்பாக நடைபெற்ற எருது விடும் போட்டி. சீறி பாய்ந்த 100க்கும் மேற்பட்ட காளைகளை உற்சாகத்துடன் கண்டுகளித்த கிராம மக்கள். தென்காசியில் சைக்கிளில் சென்ற சிறுவனை அடிக்க பாய்ந்த ஆட்டோ ஓட்டுநர். சாலையில் செய்ய முயன்ற சாகசத்தால் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த சிசிடிவி வெளியாகி பரபரப்பு. மும்பை பந்திரா பகுதியில் நடிகர் சயிப் அலிகான் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம். 5 நாள் தீவிர சிகிச்சைக்கு பிறகு லீலாவதி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். தனக்கு எதிரான பொய் வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகர் தனுஷின் தந்தை கஸ்தூரி ராஜா மனு தாக்கல். ஜனவரி 28ஆம் தேதிக்குள் பதிலளிக்க சினிமா பைனான்சியர் ககன் போத்ராவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சத்தீஸ்கரின் கரியாபண்ட் மாவட்டத்தில் நடந்த என்கவுண்டரில் 12 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. 1 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்ட முக்கிய நக்சல்வாதியையும் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாக தகவல். இஸ்ரேல் ராணுவத்தின் வான்வழி தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டதாகவும் 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் பாலஸ்தீன அரசு அறிவிப்பு. ஒருபுறம் போர் நிறுத்த ஒப்பந்தம், மறுபுறம் தாக்குதல் என்ற முரண்பட்ட நிலைப்பாட்டால் காசா மக்கள் அச்சம். இந்தியா, இங்கிலாந்து இடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நாளை தொடக்கம். மும்பை ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டிக்காக வீரர்கள் பயிற்சி. மது போதையில் நிர்வாணமாக நின்றவாறு ஆட்டம் போட்ட ஜெயிலர் பட வில்லன் நடிகர் விநாயகன். சாலையில் செல்பவரை ஆபாசமாக திட்டி தீர்க்கும் வீடியோ இணையத்தில் வைரல்.